அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் அகாடமி. ஆல்ரெடி வி ஹேவ் அ காம்படிட்டிவ் எக்ஸாம் அண்ட் ஸ்கூல் மேக்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த சேனல் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆர்ட் ஆஃப் ட்ரேடிங் அண்ட் ஆர்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1 lakh rupees ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா நம்ம 100 crores அதை எப்படி பில்ட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள். பிளைண்டாக எதையுமே எடுத்துக்க வேண்டாம். ஓகே. ஸோ ஒரு 1 lakh rupees 100 crores பில் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். அது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் முடியாததில்லை. ஸோ நான் ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன் அப்படின்னா, அது ரொம்ப இந்த மாதிரி ட்ரிக்கியானதுன்னு நான் சொல்லலை, பட் அது ரொம்ப ஈஸி தான். விச் மீன்ஸ் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி. பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மைண்ட் செட்டில் இருக்குமோ அதே மைண்ட் செட்டில் லாஸ்ட் வரைக்கும் இருந்தோம் அப்படின்னா விச் இஸ் வெரி ஈஸி. ஸோ அது எப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இந்த சேனலில் கம்ப்ளீட்டாக நான் கற்றுக்கிட்டது, நான் எப்படி ட்ரேடிங் பண்ணுறேன், நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன்றதை மட்டும்தான் இந்த சேனலில் நான் ஷேர் பண்ண போகிறேன். விச் இஸ் கம்ப்ளீட்லி மை பர்ஸ்பெக்டிவ். நீங்கள் இதை பிளைண்டாக எடுத்து நீங்கள் பண்ண வேணாம். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்? ஓகே. இப்போ ஒரு 1 lakh rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நார்மலாக இப்போ ஒரு 1 lakh rupees நம்ம ஏதோ ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டன் ரிட்டர்ன்ஸ் வரும். இது நம்ம ட்ரேடிங்கில் பண்ணுறது பெஸ்ட்டாக, இன்வெஸ்டிங்கில் பண்ணுறது பெஸ்ட்டாக? இப்போ ட்ரேடிங் பண்ணுறதுனால 100 crores ஈஸியாக ரீச் பண்ண முடியுமா, இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுனால 100 crores ஈஸியாக ரீச் பண்ண முடியுமா? இது மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ்க்கு, மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ். நான் சிம்பிளான ஒரு ஐடியாலஜி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், இதை கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் இதை ஸ்டடி பண்ணுங்கள், தென் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் படி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். அந்த ட்ரேடிங் பண்ணுறதுல வரக்கூடிய ப்ராஃபிட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரைட்? அதாவது இப்போ ட்ரேடிங் அப்படின்றது வந்து ஷார்ட் டேர்ம் இன்கம் ஜென்ரேஷன். ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ எம் நாட் டாக் அபவுட் இன்ட்ராடே. ஸோ நான் இன்ட்ராடேல மோஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ இன்ட்ராடே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்ட்ராடேல வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை நான் பின்னாடி என்னென்னு சொல்கிறேன். அதுக்கான நான் இன்ட்ராடேல என்ன வரும், நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடும் அல்லது ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறதுனால பெனிஃபிட்ஸ் என்ன, இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பெனிஃபிட்ஸ் என்ன, டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் பொறுமையாகவே சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ ஷார்ட் டேர்ம், இப்போ ட்ரேடிங் அப்படின்றது வந்து நீங்கள் ஷார்ட் டேர்மில் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். இதே குயிக் கேபிட்டல் ரொட்டேஷனுக்கு இது வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது எப்போ அப்படின்னா, நீங்கள் டென்ஷன் இல்லாமல் இருக்கும்போது. டென்ஷன் இல்லாமல் இருக்கும்போது மீன்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வேறு எந்த ஒரு டென்ஷனுமே இல்லை, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். பட் இன்வெஸ்டிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து க்ரோத் ஆகும். ஸோ உங்களுடைய வெல்த்தை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. உங்களுடைய வெல்த்தை நல்லா, உங்களுடைய சொத்து மதிப்பு, உங்களுடைய வீடு, உங்களுடைய கனவுகளை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ட்ரேடிங்லேயும் அது பண்ணலாம், பட் ட்ரேடிங்கில் வந்து நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது கம்பேரிட்டிவ்லி இன்வெஸ்டிங்கில். அண்ட் இன்வெஸ்டிங் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறீங்க. ஸோ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுனா என்னென்னா, இப்போ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னா புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு கிலோ அரிசி, ஏதோ ஒரு அரிசி, ஒரு பிராண்ட் அரிசி எக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் எடுத்துக்கலாம். அந்த அரிசியோட விலை 50 ரூபாய். ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இதே அரிசியோடைய விலை எவ்வளவா இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு 20 ரூபாயாவோ 30 ரூபாயாவோ இருந்திருக்கும். அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி 30 ரூபாய்க்கு கிடைச்ச ஒரு பொருள் இன்னைக்கு 50 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி 30 ரூபாய்க்கு என்ன மதிப்போ அதுதான் இன்னைக்கு 50 ரூபாயோட மதிப்பு. திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்ஃப்ளேஷன். பணத்தோட மதிப்பு குறையுது, அந்த பொருளோட மதிப்பு கூடுது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது? ஸோ இன்ஃப்ளேஷன்றது அதுதான். ஸோ நம்ம சம்பளம் வந்து அது டே பை டே விலைவாசி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு இருக்காங்க இல்லையா? ஸோ அதுதான் இன்ஃப்ளேஷன். ரொம்ப ஒன்றும் பெரிய எக்ஸ்ப்ளனேஷனில் நம்ம விலைவாசி இன்க்ரீஸ் ஆகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போயும் இப்போ லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணாலே இன்ஃப்ளேஷன் அது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலை நீங்கள்
அச்சீவ் பண்ண முடியும் எதுலனா இன்வெஸ்டிங் பண்ணுறது மூலிமா. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணுறீங்க. இன்வெஸ்டிங்கில் உங்களுக்கு பெருசாக நாட்டம் இல்லை. இன்வெஸ்டிங்கில் வந்து நான் லாங் டேர்மில் எனக்கு இருக்கிறது வந்து ஐடியாலஜி இல்லை சார். நான் ட்ரேடிங் பண்ணிவிட்டு இன்னைக்கு நான் ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு ப்ராஃபிட் வருது, எனக்கு இது போதுமானது அப்படின்னு நீங்கள் மென்டாலிட்டியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து இன்வெஸ்டிங் பண்ணுவாங்க, ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் ரெண்டுக்குமான பெனிஃபிட் சொல்கிறேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, நம்ம அம்மாக்கோ நம்ம அப்பாக்கோ இல்லை பாட்டிக்கோ தாத்தாக்கோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது. இப்போ நார்மலாக மற்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்க முடியும், கொஞ்சம் நாள் தள்ளி போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா அங்கே வந்து நம்ம டைம் கேட்கலாம், ஒரு 1 வீக் டைம் கொடுங்க, ஒரு 10 days டைம் கொடுங்க, ஒரு 1 month டைம் கொடுங்கன்னு கேட்கலாம், ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ. பட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நம்ம அப்படி டைம் கேட்க முடியாது. நம்ம என்ன ஆனாலும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நம்ம எமர்ஜென்சி உடனே நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியில் வந்து எந்த ஒரு நெகோசியேஷனும் இல்லை, நிறையா இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம மெடிக்கல் எமர்ஜென்சி நம்ம சடனாக தள்ளி போட முடியாத ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க. இஃப் யூ ஹேவ் அ 1 lakh கேபிட்டல், உங்களுக்கு ஒரு தாத்தாக்கோ பாட்டிக்கோ ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு 80,000 ரூபாய் செலவாகும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆப்ரேஷன் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து ரெக்டிஃபை ஆக முடியும், இல்லைனா ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடுவாங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ட்ரேடிங் பண்ணுறவங்க 2 மென்டாலிட்டியில் இருப்பாங்க. என்ன மென்டாலிட்டினா, இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து நம்ம அந்த இதை செலவு பண்ணிட்டு திரும்ப நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு இதை அரேஞ்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு சேர்த்து வச்சு இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ஆர்எல்ஸ் நான் இந்த 1 lakh rupees வச்சு ட்ரேட் பண்ணி வரக்கூடிய ப்ராஃபிட்டில் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன் அப்படின்றது சாத்தியமா அப்படின்னா அது 100% சாத்தியமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 1% தான் வாய்ப்பு இருக்குது, 99% வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த டைமில் நம்மளுடைய மென்டாலிட்டி அந்தளவுக்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காது, அன்ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ நம்ம ட்ரேட் பண்ணும்போது மேபி அதில் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அவசரத்தில் ஒரு பெரிய பாத்திரத்தில் கை விட்டாலும் உள்ளே போகாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ட்ரேடிங்கில் இந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பட் இதே இன்வெஸ்டிங்கில் உங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. நீங்கள் லாங் டேர்மில் ஒரு 1 lakh rupees இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 years கழிச்சோ ஒரு 6 years கழிச்சோ அந்த 1 lakh அப்படின்றது ஒரு 5 lakh 8 lakh 10 lakh மாறி இருக்கும், ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு 80,000 ஒரு 10 lakh rupeesல 80,000 எடுக்கிறதுன்றது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை, விச் இஸ் 8%. ஆனால் 1 lakh rupeesல 80,000 எடுக்கிறது 80%. யூ நோ த டிஃபரன்ஸ். ஸோ அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறது நம்மளுடைய வெல்த்துக்கும் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எமர்ஜென்சிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரேடிங் பண்ணணும், இதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. திஸ் இஸ் மை ஒப்பீனியன். நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் யோசித்து நீங்கள் என்னன்றதை அட்வைசர்கிட்ட கேட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள். ரைட்டா? ஓகே. இப்போ நம்ம ட்ரேடிங் எப்படி பண்ணுறது? இப்போ நம்ம ட்ரேடிங்கும் ப்ராஃபிட்டபுளாக பண்ணணும், லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட்டபுளாக பண்ணணும். அது எப்படி பண்ணுறது? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு தான் நான் எல்லாமே எடுத்திருக்கேன். நான் ஒரு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து சாத்தியமான எக்ஸாம்பிள் தான். நீங்கள் இதுக்கு ப்ராப்பராக கொஞ்சம் ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா நான் சொல்கிற எல்லா எக்ஸாம்பிளுமே சாத்தியம் தான். ஓகே, இது வந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பண்ணி காட்டணும் அந்த மாதிரி நிறையா தாட்ஸ் வந்து இருக்கும். பட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 1/2 hour நீங்கள் உட்காந்து இதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கள். இப்படி நம்ம பண்ண முடியுமா, பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ரிசல்ட் இருக்குமான்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். யூ காட் த ஆன்சர். ஸோ நான் சொல்கிறேன், நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ண சொன்னேன் அப்படின்னா, வாரன் பஃபட்டோட ஃபேமஸான ஒரு கோட், இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் எ வே டு மேக் மணி வைல் யூ ஸ்லீப். நீங்கள் தூங்கும் போதும் சம்பாதிக்கிறதுக்கு, அதாவது உங்களுக்காக வேலை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து மணி வந்துக்கிட்டே இருக்கணும், ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு சோர்ஸை நீங்கள் தயாரிக்கலை, உருவாக்கலை அப்படின்னா நீங்கள் சாகுற வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணுன்ற ஒரு ஃபேமஸ் கோட்டு வாரன் பஃபட்டோட கோட்டு. வாரன் பஃபட் யாருன்றது உங்களுக்கு தெரியும், ஃபாதர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமாக தான் நீங்கள் தூங்கும் போதும் அந்த வேலை உங்களுக்கு நடக்கும். நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது நீங்கள் மேனுவலாக ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ரோபோ ட்ரேட்லாம் வந்துருச்சு, இருந்தாலும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணணும். பட் ட்ரேடிங்கை விட இன்வெஸ்டிங்கில் வந்து நீங்கள் ஹாயாக ஃப்ரீயாக உங்களுடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நான் ட்ரேடிங்கும் அதே மாதிரி பண்ணலாம், எப்படின்றத நான் சொல்கிறேன். ரைட், இப்போ ட்ரேடிங் ஃபஸ்ட்டு நான் ட்ரேடிங்கை பற்றி சொல்லிவிட்டு தென் நான் இன்வெஸ்டிங்கை பற்றி சொல்லுவேன். இப்போ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நிறைய டைப் ஆஃப் ட்ரேடிங்ஸ் இருக்குது. லைக் இன்ட்ராடே, ஷார்ட் டேர்ம், ஸ்விங் ட்ரேடிங், சம்திங். ஸோ இதில்
என்னுடைய ஃபேவரட் வந்து ஸ்விங் ட்ரேட். ஏன் ஸ்விங் ட்ரேட் என்னுடைய ஃபேவரட் அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் வித் லெஸ் ஸ்க்ரீன் டைம். ஸோ லெஸ் ஸ்க்ரீன் டைம், நம்ம வந்து சும்மா அந்த ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கணுன்றது அவசியம் இல்லை. நம்ம ஆர்டர் போட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சோ இல்லை ஒரு 2 வாரம் கழிச்சோ தான் நம்ம அந்த ஸ்டாக்கை, நம்ம அந்த ஷேரை சேல் பண்ண போகிறோம். லைக் நான் ஆப்ஷனை சொல்கிறேன். ஓகே, நான் ஸ்டாக் நீங்கள் பண்ணாலும் ஓகே தான், இல்லை ஆப்ஷன்ஸ் பண்ணாலும் ஓகே தான். அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் விஷ், யுவர் கேபிட்டல், இவருடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு பண்ணும்போது நம்ம வந்து நல்ல ஒரு டைமிங் நமக்கு இருக்கும். நம்ம வந்து கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டே இருக்கணுன்றதில்ல. நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸோ வேறு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒர்க்கை கான்சன்ட்ரேட்டடாக பார்க்கலாம். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியும். தென் கேப்சர் பிக் ப்ரைஸ் மூவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ராடேல ஒரு ஸ்டாக் வந்து மேக்ஸிமம் ஒரு 1% 2% மட்டும்தான் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். பட் ஓவர் த பீரியட் ஒரு 2 வீக்ஸ் அப்படின்னா ஒரு 10% 15% கூட நம்மளால கேப்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா. ஸோ நல்ல வாலட்டிலிட்டி இருக்குது, நல்ல நியூஸ் இருக்குது அந்த ஸ்டாக் மேலே அப்படின்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். அந்த ஃபுல் மூவ்மெண்ட்டையும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும் ஸ்விங் ட்ரேடில். இன்ட்ராடேல வந்து ஒரு 1 or 2% தான் அதில் வந்து நல்ல வாலட்டிலிட்டி இருக்கும், அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம மென்டாலிட்டி ஸ்டேபிளாக இருக்குமா அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்காது. ஏன்னா நம்ம நார்மலாக பேப்பர் ட்ரேடோ நார்மலாக பண்ணும்போது நம்ம மென்டாலிட்டி ஸ்டேபிளாக இருக்கும். பட் நம்மளுடைய ரியல் மணி போட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மாறி மாறி வரும்போது நம்மளுடைய மென்டாலிட்டி ஸ்டேபிளாக இருக்காது. அண்டு லோவர் ஸ்ட்ரெஸ் கம்பேர்ட் டு இன்ட்ராடே. ஏன்னா நம்ம வாலட்டிலிட்டி இன்ட்ராடேல இருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஸ்விங் ட்ரேடில் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஏன் ஸ்ட்ரெஸ் இருக்காதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை, ஒரு ஸ்டாக்கை பை பண்ணியிருக்கீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 80 rupees வச்சுருக்கீங்க. ஸோ 100 ரூபாயில் இருந்தது ஒரு 110 ரூபா போயிடுச்சு நெக்ஸ்ட் டே வந்து அது ஒரு 120 ரூபா போயிடுச்சு, 130 ரூபா போயிடுச்சு. நான் ஆப்ஷனை சொல்கிறேன். ஸோ அப்போ ஒரு 5 நாள் கழிச்சு 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினது ஒரு 150 ரூபாய்க்கோ 160 ரூபாய்க்கோ போயிட்டா 6வது நாள் அகைன் அது வந்து 80 போய் தொட போகிறதில்ல, ஒரு 130க்கோ 120க்கோ தான் வரப்போகுது. இன்கேஸ் ரிட்டர்ன் ஆனால் கூட நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். ஓகே, யூ ஹேவ் அ மச் டைம் கம்பேர் டு இன்ட்ராடே. ஸோ அதனால ஸ்விங் ட்ரேட் வந்து என்னோட ஃபேவரட். அண்ட் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டலில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் நமக்கு வந்து நல்ல டைம் இருக்கும். இன்கேஸ் நம்ம நாள் எடுத்த ட்ரேட் வந்து இன்கேஸ் ஏதோ தப்பு பண்ணிட்டா கூட மறுநாள் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் மினிமம் லாஸில். பட் இன்ட்ராடேல வந்து நம்ம விட்டதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம உள்ள ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்போம், நமக்கு நிறைய லாஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெட்டர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதோட 4 times நீங்கள் ரிவார்டுக்கு வெயிட் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடில். ஓகே, நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக ஸ்டாக்கை சூஸ் பண்ணி ப்ராப்பராக ஆப்ஷன்ஸ் எடுத்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் எடுத்து நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதோட 4 times நீங்கள் கேப்சர் பண்ணலாம் ப்ராஃபிட்டை. மினிமம் 4 times எடுக்கலாம். ஸோ ப்ராப்பராக பண்ணும்போது. ஸோ ஒர்க் இன் எனி மார்க்கெட் டைப் விச் இஸ் புல்லிஷாக இருந்தாலும் சரி பேரிஷாக இருந்தாலும் சரி நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியும். புல்லிஷாக இருந்தால் கால் சைடும், பேரிஷாக இருந்தால் புட் சைடும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன். அண்டு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரேட் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி 100% இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே 100% ஸ்ட்ராட்டஜின்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடையாது. நீங்கள் எப்பேற்பட்ட ஆளை எடுத்துக்கிட்டாலும், ஈவன் வாரன் பஃபட்டே என்னோட அக்யூரேசி 60% தான் சொல்லியிருக்காரு. 63.33% தான் என்னோட அக்யூரேசின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஈவன் ஃபாதர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ன்றவர் வாரன் பஃபட், அவரே 63 பாயிண்ட் தான் என்னுடைய அக்யூரேசி. ஸோ எனக்கும் ஒரு சில லாஸ் வரத்தான் செய்யுன்றதை அவர் ஒத்துக்கிருக்காரு. ஸோ இதே இதை நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ நாட் 100% ஸ்ட்ராட்டஜி இன் ஸ்டாக் மார்க்கெட். இதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஸ்டாக்கும் யாராச்சும் ஒருத்தங்க 100% கேரண்டீடு ஸ்ட்ராட்டஜி, 200% ஸ்ட்ராட்டஜி, 500% ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னால் அதை நம்பாதீங்க. அது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடையாது. ஓகே ஓகே ஸோ ஏன் இது கிடையாது அப்படின்னா, மார்க்கெட் வந்து நிறைய எமோஷன்ஸை பேஸ் பண்ணுது அண்ட் நியூஸஸை பேஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஒரு ஃபேக் நியூஸ் வந்தால் கூட அப்படியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஃபேக் நியூஸ் தான். ஃபேக் நியூஸ்ன்றது நமக்கு தெரியும், பட் மார்க்கெட்டுக்கு தெரியாது. ஏன்னா நிறையா பேர் ஐயோ அந்த மாதிரி நியூஸ் வந்துருச்சேன்னு செல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மார்க்கெட் சடனாக விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் இஸ் அன்பிரெடிக்டபிள். இதை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓரளவு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம்,
ஸோ என்னுடைய இதோடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அதாவது என்னென்ன கேட்டகரியில் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இப்போ ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸோ திஸ் இஸ் த ரீசன். ஓகே, திஸ் இஸ் த ரீசன். 100% ஸ்ட்ராட்டஜின்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடையாது. பட் 100% ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியுன்றது இல்லை. அதை விட கம்மியான பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வச்சும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். அது எப்படின்றத சொல்கிறேன். ஓகே, சப்போஸ் இஃப் யூ ஹேவ் 1 lakh கேபிட்டல், இந்த 1 lakh கேபிட்டலை 10 டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், விச் இஸ் ஆப்ஷனில். ஓகே, ஸ்விங் ட்ரேட் வந்து நான் ஆப்ஷன் பண்ணுவேன். நீங்கள் ஆப்ஷன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அது உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு நீங்கள் ஸ்டாக் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், தப்பு இல்லை நீங்கள் ஆப்ஷனில் பண்ணுறதுனால பண்ணலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கும் நமக்கு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கே புரியும். ஆமாம், இது கரெக்டு, இப்படி கூட பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஐடியாலஜி வரும். இப்போ 10 டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி, இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் நான் அந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணியிருக்கேன். 10 ஸ்டாக்கையும் இந்த 10 ஸ்டாக்குமே சேம் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியில் இல்லை. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜியில் 10 ஸ்டாக்கும் நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். ஓகே, 1 ஸ்ட்ராட்டஜி 1 குரு அப்படின்னு ஒரு தாட் சொல்லுவாங்க. ஒரு இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். அதில் நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் ஆயிடுவீங்க. ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி 10 டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி 50% மட்டும்தான் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுப்போம். நாட் ஈவன் 70-80%, ஜஸ்ட் 50%. ஓகே, பாதி தான். 100% இல்லை, 50% தான் ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ 50% ஒர்க் ஆகுதுன்னா நீங்கள் வாங்கின 10 ஸ்டாக்கில் 5 ஸ்டாக் டார்கெட் ஹிட் ஆகும், 5 ஸ்டாக் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அப்போ நீங்கள் டார்கெட்டையும் ஸ்டாப் லாஸையும் முதையே தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ இந்த 10 ட்ரேடுக்கும் நான் டார்கெட் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா 4%, என்னுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்றது 1%. அதாவது நான் என்ன ரிஸ்க் எடுக்கிறேனோ அதை விட 4 டைம்ஸ் என்னுடைய ரிவார்டு. ஸோ இது 50% தான் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்போ உங்களுடைய 5 ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கும், 5 ஸ்டாக் வந்து லாஸ் கொடுத்துருக்கும். அப்போ 5 ஸ்டாக் லாஸ் கொடுத்துருந்தா ஒரு பர்சன்டேஜ் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ 5% லாஸ். இப்போ ப்ராஃபிட் சைடு பார்க்கும்போது 5 ஸ்டாக் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். ஸோ அப்போ 5 4s are 20% ப்ராஃபிட். இப்போ நெட்டாக 20 - 5 15% நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. இப்போயும் 100% இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை. நீங்கள் எடுத்த 10 ஸ்டாக்கில் 5 ஸ்டாக் மட்டும்தான் ஒர்க் ஆகிருக்கு, 5 ஸ்டாக் வந்து லாஸ் கொடுத்துருக்கு. அப்படியும் நீங்கள் என்ன ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா 15% நெட் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. ஓகே, சப்போஸ் சார் 50% ஒர்க் ஆகலை, 40% தான் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பிக் பண்ண 10 ஸ்டாக்கில் 4 ஸ்டாக் மட்டும் தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, மிச்சம் 6 ஸ்டாக் லாஸ் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 4 ஸ்டாக் ப்ராஃபிட் கொடுத்துருந்தா 4 4s are 16% ஒரு ப்ராஃபிட், 6 ஸ்டாக் லாஸ் கொடுத்துருக்கு. அப்போ 6% யுவர் லாஸ். அப்போ 16 - 6 10% நெட் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஓகே, ஈவன் 30% அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆனாலும் 30% ஒர்க் ஆகுதுன்னா 10 ஸ்டாக்கில் 3 ஸ்டாக் மட்டும் தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, 7 ஸ்டாக் லாஸ் கொடுத்துருக்கு. அப்போ 3 ஸ்டாக் ப்ராஃபிட் கொடுத்ததுனால 3 4s are 12% யுவர் ப்ராஃபிட், 7 ஸ்டாக் லாஸ் கொடுத்ததுனால 7 × 1% 7% யுவர் லாஸ். அப்போ 12 - 7 5% நெட் ப்ராஃபிட். இல்லை சார், எனக்கு 20% தான் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிருக்கு, 2 ஸ்டாக்கு தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, மிச்சம் 8 ஸ்டாக் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா 2 ஸ்டாக் ப்ராஃபிட் கொடுத்ததில் 8% ப்ராஃபிட்டும், 8 ஸ்டாக் லாஸ் ஆனதில் 8% லாஸும், 8 - 8 0, நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் வந்திருப்பீங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ நீங்கள் 10 ஸ்டாக் பிக் பண்ணீங்க, ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பிக் பண்ணியிருக்கீங்க. அதில் ஈவன் 2 ஸ்டாக் மட்டும் தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, 8 ஸ்டாக் லாஸ் கொடுத்தாலும் நீங்கள் நோ ப்ராஃபிட் நோ லாஸில் இருப்பீங்க. பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன் அமையாது நீங்கள் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி பண்ணும்போது. மினிமம் உங்களுக்கு 50% அண்ட் எபோவ் தான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ 50% இருந்தாலும் மினிமம் 50% உங்களுக்கு வந்துடும். 50% உங்களுக்கு இருந்தாலும் நெட்டாக 15% நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க, நாட் 100%. இந்த ஸ்ட்ராட்டஜி 100% ஒர்க் ஆகும்னு நான் சொல்லலை. 50% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து தான் நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் நீங்கள் 15% ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கீங்க.
இப்போ உங்களுக்கு புரியுதா ஸ்டாக் ரொம்ப ஈஸி அப்படின்னு? ஸோ இதை நீங்கள் 2 செஷனாக பண்ணணும். ஒரு மாதத்துக்கு 2 ட்ரேடு மட்டும் பண்ணுங்க. விச் மீன்ஸ் 2 செஷனாக அதாவது ஃபர்ஸ்ட் அந்த மந்தோட ஃபர்ஸ்ட்லேருந்து 15th வரைக்கும் ஒரு செஷனும், நெக்ஸ்ட்டு 16th-லேருந்து 30 வரைக்கும் நெக்ஸ்ட் செஷனும். அதாவது ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ், லாஸ்ட் 2 வீக்ஸ் 2 செஷனாக நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செஷனில் ஒரு 15%, செகண்ட் செஷனில் ஒரு 15%. அப்போ நெட்டாக அந்த மாதத்தில் நீங்கள் 30% ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல? நெட்டாக 30% ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க வித்தவுட் எனி ரிஸ்க், வித்தவுட் எனி டென்ஷன். இது ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பண்ணும்போது உங்களால் ரீச் பண்ண முடியும். ரைட். நான் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லியிருக்கேன். ஒரு 8 ஸ்டாக் லாஸ் கொடுத்து 2 ஸ்டாக் ப்ராஃபிட் கொடுத்தாலும் உங்களுக்கு நெட்டாக ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ரைட். இப்போ இதை எப்படி பண்ணுறது ஸ்விங் ட்ரேடில்? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு மந்த்து 30,000, அதாவது 30% ப்ராஃபிட் எடுக்கிறீங்க. குமுலேட்டிவ் அமௌண்ட் 1,30,000 அட் த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் மந்த். செகண்ட் மந்தில் நீங்கள் 1,30,000 இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணீங்களே அதே 1 lakh தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு லாட் நீங்கள் ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லாட் தான். லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு 10 months-க்கு. 10 months நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் மந்த்து அதே 1 lakh வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 30% ப்ராஃபிட் பண்ணுறீங்க, 1,60,000 ஆகும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த எண்ட் ஆஃப் செகண்ட் மந்த். தேர்டு மந்த் 1 lakh, அதே 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 30,000 ப்ராஃபிட் பண்ணுறீங்க. இப்போ உங்களுடைய குமுலேட்டிவ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 1,90,000. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 3 மாதத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் 90% நீங்கள் எடுத்துட்டீங்க. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 lakh, இப்போ உங்கள் கையில் இருக்கிறது 1,90,000. ஸோ 1,90,000-ல் 1 lakh-ஐ சப்ராக்ட் பண்ணால் 90,000 யுவர் நெட் ப்ராஃபிட், விச் இஸ் 90% ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 10வது மாதத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது 4 மடங்கு ஆகும். ஸோ எப்போ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் 4 மடங்கு ஆகுதோ அப்போ உங்களுடைய லாட் சைஸை ஒரு லாட்லேருந்து 2 லாட்டுக்கு மாற்றுங்க. உங்களுடைய மேக்ஸிமம் லாட் சைஸே 2 தான். 2க்கு மேலே லாட் சைஸ் போகாதீங்க ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஓகே, மேக்ஸிமம் 2 லாட்டில் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், போதுமானது. உங்களுக்கு அதுக்கான ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து மினிமம் டு மினிமம் ப்ராஃபிட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் மார்க்கெட் வந்து நல்ல வயலட்டாக நல்ல வாலட்டிலிட்டியில் 4% கொடுக்க வேண்டிய இடத்துல 40% கூட கொடுக்கலாம், 4% கொடுக்க வேண்டிய இடத்துல 100% கூட கொடுக்கலாம். மேபி அப்படிலாம் நடக்கும் ஆப்ஷன்ஸில். அதெல்லாம் நமக்கு ஜாக்பாட்ஸ். பட் மினிமமாக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளினாக பண்ணீங்கன்னா இது உங்களுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 4 times ஆனதுக்கப்புறம் உங்களுடைய லாட் சைஸை 2ஆக மாற்றுங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது ஒரு அட் த எண்ட் ஆஃப் 14th month, அட் த எண்ட் ஆஃப் 14th month அப்படின்றது 1 year 2 months உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது 6,40,000 ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு தேவை 2 லட்ச ரூபா மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்போ 4 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க, மிச்சம் 2,40,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதாவது நம்ம கெப்பாசிட்டி என்ன, நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ அதில் 50% மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள், 50% ஹோல்டில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஒரு சில பேர் வந்து 10% மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ். நம்ம ஆப்ஷன் பை பண்ணுறதுனால 50% பண்ணால் நமக்கு ரிஸ்க் ரிவார்டு தெரியும். 1% ரிஸ்க்கு, 4% ரிவார்டு. ஸோ அதனால் ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் இருந்தால் நீங்கள் இதை ஈஸியாக ஒரு 1 yearல உங்களுடைய அமௌண்ட்டை 1 lakh அப்படின்றத 5 lakh-ஆ க்ரோத் பண்ணிடலாம். வேறு எந்த ஒரு இடத்துலையும் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்காது. ஓகே, இது நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஸ்விங் ட்ரேடை பொறுத்த வரைக்கும். இப்போ ஸ்விங் ட்ரேடில் நீங்கள் எடுத்த ப்ராஃபிட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் 1 lakh மட்டும் பண்ணுங்கள், ரொம்ப பண்ணுங்க. ஓகே, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசுவோம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன அதே பெனிஃபிட்ஸ் தான். வெல்த் கிரியேஷன், பீட்டிங் இன்ஃப்ளேஷன், அச்சீவிங் ஃபினான்ஷியல் கோல்ஸ், இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸ். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சினாரியோ வேறு, இப்போ இருக்கக்கூடிய சினாரியோ வேறு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்னைக்கு இது வந்து 2024, 2025. ஸோ 2025 ஸோ ஒரு 20 இயர்ஸுக்கு முன்னாடி, 20 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு 15 இயர்ஸுக்கு முன்னாடி நல்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தக்கூடிய ஒரு ஸ்டாக்கு, நல்ல பேர் போன ஸ்டாக் இன்றைக்கி வந்து வேல்யூவேஷன் இல்லாமல் இருக்குது. ஆர்காம் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் 2005-06 அந்த டயத்துலலாம்
இந்த ஆர்கம் அப்படின்றது வந்து 840 சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, 840 சம்திங்கில். ஆனால் இன்னைக்கு ஆர்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒன் ருபி 50 பைசா, 1.5 ருபீஸ் சம்திங். எக்ஸாக்ட் ரேட் வந்து 1.36 பைசா. ஓகே, ஆர்கம் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ் வந்து 1 ருபி 36 பைசா. ஸோ அப்போ 850 ருபீஸ் எங்கே இருக்குது, 1 ருபி எங்கே இருக்குது, ஆல்மோஸ்ட் 99% லாஸில் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய பிளான் வேறு, இப்போ இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா வேறு. ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய சினாரியோ என்னென்னா, எவ்ரி 2 இயர்ஸ் உங்கள் ஸ்டாக்கை நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் மானிட்டைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஸ்டாக் நமக்கு இருக்கா, அந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை கொஞ்சம் மானிட்டைஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு டிப்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக டிப்பில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிப் என்னன்றதை நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்காக தான் 10 மாதம் 1 வருஷம் ட்ரேட் பண்ணுங்கள். அந்த ட்ரேடிங்கில் நீங்கள் வெல் நோன் ஆயிடுவீங்க. அந்த 10 மாதத்தில் இன்வெஸ்டிங் பற்றி படிச்சிருங்க. இன்வெஸ்டிங் பற்றி நீங்கள் பேலன்ஸ் ஷீட் எப்படி படிக்கணும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அங்கே உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்குது, இங்கே நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. தென் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த ட்ரேடிங்கில் வந்த அமௌண்ட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் வெல்த்தையும் இங்கிட்ட ஜென்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரேடிங் கேரியரையும் நீங்கள் க்ரோத் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். ரைட், இப்போ நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய கேபிட்டலை நீங்கள் 2 இயர்ஸில் டபுள் தி மணியாக ஆக்கிடலாம். விச் இஸ், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லேக் இனிஷியலில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1 லேக் அப்படின்றது 2 இயர்ஸ் கழிச்சு, அதாவது எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் 2 லேக்ஸை கன்வெர்ட் பண்ணிடலாம் நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி போடும்போது. ஏன்னா நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் நமக்கு பிக் பண்ண போகிறோம், போனஸும் அப்பப்போ நமக்கு கொடுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இதையும் டைவர்சிஃபை பண்ணி 1 லேக்கை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 10 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த 10 ஸ்டாக்கில் ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் டைம் பீரியடில் இது 2 லேக்ஸாக நமக்கு கன்வெர்ட் ஆகிடும். இது எப்போ அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டிப்லையும் பை பண்ணும்போது. நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் எ ரிஸ்க் ஃபேக்டர். ஏன் அது ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க லம்சமாக, உங்கள் கையில் இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குது, 1 லட்ச ரூபாய்க்கும் அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க. அப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க, அது 50 ரூபாய்க்கு வந்துட்டா 50% அது டவுன் ஆகிருக்கு. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் 50% டவுன் ஆகிருக்கும். அகெயின் அந்த 50 ருபீஸ்லேருந்து 100 ரூபாய்க்கு வரணும் அப்படின்னா அது 100% மேலே வரணும். கீழே இறங்குறது 3 மாதத்தில் இறங்கியிருக்கும், ஆனால் மேலே வர்றதுக்கு 6லேருந்து 9 மாதம் ஆகும். ஏன்னா 100% அது ரிட்டர்ன் ஆகி மேலே வரணும். ஸோ லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் 100 ரூபாய்க்கு ஒரு 10,000 ரூபாய், ஒரு 1 லேக் உங்ககிட்ட இருக்குது, அந்த ஸ்டாக்குக்கு நீங்கள் ஒரு 1 லேக் ஒதுக்கியிருக்கீங்க அப்படின்னா 100 ரூபாய் இருக்கும்போது ஒரு ஸ்டாக் வாங்குங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்குங்க. அது ஒரு 80 ரூபாய்க்கு வருது, 80 ரூபாய்க்கு வரும்போது ஒரு 10,000 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாக் நீங்கள் எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க, 100 ரூபாய்க்கு. இப்போ ஸ்டாக் எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க, 80 ரூபாய்க்கு. அப்போ ஆவரேஜ் ப்ரைஸ் எங்கே வந்து நிற்கும்னா 90 ரூபாயில் வந்து நிற்கும். ஸோ அப்போ இது 90 ரூபாய் வரும்போது நீங்கள் நோ ப்ராஃபிட் நோ லாஸில் வந்து நிற்பீங்க. அகைன் 100 ரூபாய் வரணும்னு அவசியம் இல்லை, 91 வந்துட்டாலே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். பட் நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணால் அது 100 ருபீஸ் ரீச் ஆகி அதுக்கப்புறம் மேலே வரும்போது தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் அதை கொஞ்சம் பார்ஷியலாக இன்வெஸ்ட் இன் எவ்ரி டிப், இந்த மாதிரி டிப்பில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ அப்போ 2 இயர்ஸில் 1 லேக் அப்படின்றது 2 லேக் ஆகும், 4th இயரில் 2 லேக் அப்படின்றது 4 லேக் ஆகும். இதை நீங்கள் கை வைக்கவே கூடாது. ஒன்ஸ் நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அதை மானிட்டர் மட்டும் பண்ணுங்கள், அதை நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க. ஸோ அப்படியே விட்டுருங்க. இன்கேஸ் எனி எமர்ஜென்சி, நான் சொன்ன மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது 1 or 2 இயர்ஸ் நமக்கு இதோட அதிகமாக போகுது, அவ்வளோதான். ஸோ எமர்ஜென்சி இல்லை, சும்மா நான் ஒரு இதுக்காக எடுக்கணும்னு நீங்கள் எடுக்காதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ அப்படி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் 25 இயர்ஸ், ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா 23 இயர்ஸ், பட் ஆவரேஜாக நீங்கள் ஒரு மாதம் வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கும், ஒரு மாதம் வந்து ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும், மோர் ஆர் லெஸ் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்றது அதான் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஸோ அதனால் ஆஃப்டர் 25 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 1 லேக் அப்படின்றது 100 crores ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஸோ அது ஈஸி தானே, இது கஷ்டம் இல்லைல்ல. ப்ராப்பராக அனலைஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் அந்த 10 மாதம் படிக்கிற டைமில் ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் 2 மாதம் டைம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது. உங்களுக்கு என்ன ஏஜ் இருந்தாலும் நீங்கள் இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தா கூட ஒரு 2 months 3 monthsல ட்ரேடிங் தெரிஞ்சுக்கலாம். தென்
ட்ரேடிங் ஒரு 10 மாதம் பண்ணுங்கள், அதில் ஒரு இன்கம் உங்களுக்கு வரும். அந்த இன்கம்மை 10 மாதம் இன்வெஸ்டிங்கை பற்றி படிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அல்ல அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை பார்த்து நீங்கள் என்ன ஸ்டாக் பண்ணலான்ற ஒரு கொஸ்டின்ஸ் நிறைய கேளுங்க. இந்த ஸ்டாக் வந்து இப்படி இருக்கு, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன, பிஇ ரேஷியோன்னா என்ன, இந்த ஸ்டாக் வந்து இந்த மாதிரி இருக்கு, லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, இவங்களோட லயபிலிட்டி இவ்வளோ இருக்கு, அசட் இப்படி இருக்குன்னு கொஞ்சம் படிங்க. ஓகே, கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். எல்லாம் தெரிஞ்சுட்டு வரல, நீங்களும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 1 lakh ருபீஸை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை 25 இயர்ஸில் நீங்கள் 100 கோடியை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறது எல்லாருமே 18 இயர்ஸ் அண்ட் எபோவாக தான் இருப்பீங்க. ஸோ அப்போ 18 வருஷம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. 18 வருஷம் நம்ம என்ன சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பட் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட இதுக்கடுத்து ஒரு 18 வருஷம் கழிச்சு நம்ம இந்த மாதிரி சொல்ல மாட்டோம். ஓகே, ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் இல்லை. நாளைக்குன்ற வேச்சை விட்டுட்டு இன்றைக்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஐடியாலஜி இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லையோ எஸ்ஐபியாவோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இது உங்களுடைய விருப்பம். நீங்கள் கொஞ்சம் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சாய்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சேனலில் நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே மார்க்கெட் டேஸில் மார்னிங் 8 AM வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், அதாவது குளோபலாக என்ன நடந்திருக்கு, குளோபலாக ஏதாச்சும் நியூஸ் இருக்கா, அது நம்மளுடைய மார்க்கெட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணும், அங்கே நடந்த நியூஸ் நம்ம மார்க்கெட்டுக்கு ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா, அதை வச்சு நம்ம மார்க்கெட் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்ற கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் கொஞ்சம் நியூஸ் பேஸ்டும் நான் உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ ஸ்டாக் ஆஃப் தி டேன்றது என்னுடைய ஐடியாலஜியில் இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டாக் வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இப்போ இந்த மாதிரி இருக்குது, இப்படி பெர்ஃபார்ம் பண்ணலான்னு நினைக்கிறேன், இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி வால்யூம் எல்லாம் நல்லா இருக்குது, இந்த ஸ்டாக் மேலே இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் இருக்குன்ற அனலைஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ ஈவினிங் 7 PM வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம அனலைஸ் பண்ணது கரெக்டாக தப்பா அதை நம்ம ஓன் ரிவ்யூ செல்ஃப் ரிவ்யூ நம்ம ஈவினிங் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம பண்ணலாம். அண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே பொறுத்த வரைக்கும் ஆர்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் அண்ட் ஆர்ட் ஆஃப் ட்ரேடிங்கை பற்றி ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் அவர் சேனல்ஸ் கண்டென்ட். ஓகே, ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை நீங்கள் கேட்டுட்டு இன்வெஸ்ட் அண்ட் ட்ரேடிங் பண்ணுறது பெட்டர். ஓகே, தேங்க்யூ, see you tomorrow.